ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஓவுலேஷன் டேஸில் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும்தான் பேபி ஃபார்ம் ஆகுமா, இல்லை ஓவுலேஷன் டேஸ்க்கு பிஃபோரோ இல்லை ஆஃப்டரோ இருந்தாலுமே ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவுலேஷன் டேட்டில், அதாவது ஒன்றா இருக்கிற டேட்டில் டாக்டர் குறித்து கொடுத்த நாட்களில் ஒரு கோவிலுக்கு போகிற ஒர்க் இருக்குது. ஸோ கோவிலுக்கு போகிறனால எங்களால் இருக்க முடியாது சிஸ்டர். ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் இருக்கலாமா? ஸோ அன்னைய நாளை முடிச்சா அடுத்த நாள் இருக்கலாமா? இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் இருக்கலாமா? இல்லைனால் அதுக்கு முன்னாடி நாளே இருந்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன். இருந்தாலும் இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் வரும்ல. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் எல்லா வீடியோஸ்லையும் டாப்பில் வியூ ஆகும். அதுதான் என் ஃபோன் நம்பர். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாகவே இருக்குது. ஸோ கொஞ்சம் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ப்ரேயர்ஸ் ரொம்ப முக்கியம். நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டேன், ஒன்றும் கிளியர் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஃபைனலாக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கேன். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமாகவே இருக்குது. கண்டினியூஸாக ஏதாவது ஒன்று போட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக எனக்காக ஒரு சின்ன ப்ரே மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு ஓவுலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நடக்கும். ஸோ 1 நாள் to 2 நாள் நடக்கும் ஓவுலேஷன் டேஸ். அதாவது ஓவுலேஷன்னா என்னன்னு தெரியுங்களா? அந்த கருமுட்டை வெடிக்கிற நாள் தான். இது எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் நியூ மேரிட்னா சரியான முறையில் தெரியாது. ஸோ அதனால் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ கருமுட்டை வெடிக்கும் நாட்கள் தான் அந்த ஓவுலேஷன் நாள். இந்த எக்கு வெடிக்கிறதுக்கான வாழ்நாள், அதாவது வெடிச்சதுக்கப்புறம் அந்த கருமுட்டையோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 1 நாள் தான். ஸோ 1 நாள் தான் அந்த கருமுட்டை உயிரோட இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது எல்லாத்துக்குமே இவ்வளோ வாழ்நாள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எக்கோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா ஒரே 1 நாள் தான். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியில் இருக்கும் பொழுது ஹஸ்பண்ட இருந்து ஸ்பேம் லீக் ஆகும். அதாவது ஆண்கள்கிட்ட இருந்து நம்ம ஸ்பேம் லீக் ஆகும். பெண்கள்லேருந்து எக்கு வெடித்து கருமுட்டை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். உங்கள் வயிற்றுக்குள்ள கருமுட்டை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். உங்கள் ஹஸ்பண்ட் இருந்து ஸ்பேம் வெளியில் வரும். ஸோ அந்த ஸ்பேமும் அந்த வெயிட் பண்ண எக்கு கூட போய் மிங்கிள் ஆகிறது தான் பேபியாக ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஃபார்மெட்டு. ஸோ அந்த ஸ்பேமோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 5 days. ஒரு சில பேருக்கு 1 week கூட உயிரோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பேம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு கருத்தரிக்கும். ஐ மீன் அதோட வாழ்நாள் அதிகமாக இருக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேம் உள்ளே போயிட்டு 5 நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ கரெக்டாக எக்கு ரிலீஸ் ஆனால் போய் மிங்கிள் ஆகிக்கும். ஸோ அதாவது இப்போ இதுலேருந்து என்ன கான்செப்ட்னா, அந்த ஓவுலேஷன் டேஸ்க்கு முன்னாடி இருந்தால் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் தேதி உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களே. 3ஆம் தேதி நீங்கள் ஒன்றா இருக்கீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பேமோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 5 நாள். ஸோ 3ஆம் தேதியிலேருந்து கணக்கு பண்ணுங்க. 3, 4, 5. 5ஆம் தேதி உங்களுக்கு ஓவுலேஷன் டேட் அப்படின்னா அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஸ்பேம். ஸோ 5ஆம் தேதி நீங்கள் ஒன்றா இருக்கப்போ கரெக்டாக எக் ரிலீஸ் ஆகிறப்ப போய் ஒன்றா சேர்ந்துரும். ஸோ 3ஆம் தேதி ஒன்றா இருந்தாலுமே 5ஆம் தேதி எக் ரிலீஸ் ஆனால் ஒன்றா சேர்ந்துடும். அப்போ ஓவுலேஷனுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேமிலியில் இருக்கலாம். ஸோ ஓவுலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. பிகாஸ் உங்களுக்கு எக்கு ரிலீஸ் ஆகி 1 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த எக்கோட வாழ்நாள் இல்லை, செத்து போயிடும். ஸோ அந்த செத்து போன எக்கு கூட ஸ்பேம் ஒன்றா சேர முடியாது. அது அதுக்கப்புறம் நீங்கள் பீரியட்ஸாக வெளியில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஓவுலேஷனுக்கு முன்னாடி நாட்கள் இருக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஓவுலேஷன் டேட்ல இருந்து 5 நாளுக்கு முன்னாடியிலேருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ 5 நாள் நீங்கள் ஒன்றா இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீ இருக்கிறது உங்களுக்கு அது ஓவுலேஷனுக்கு அப்புறம் ஃபேமிலியில் இருந்தால் பேபி தரிக்காது. பிஃபோர் ஃபேமிலியில் இருந்தால் மட்டும்தான் பேபி தரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் மட்டும் ஒன்று பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.